லாட் பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் ஐ கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களை அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள இருக்கிற வார்த்தைகள் எல்லார் கண்களினாலே பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி எடுக்கிறேன். இது ரொம்ப பெரிய படித்த மேதையோ இல்லை ரொம்ப டேலண்டான ஆளோ நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் என்னை ரொம்ப நெருக்கி ஏவினதுனால நாங்கள் ஜிப்ஸ்டே இருந்தோம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். சரி, இந்த கடைசி காலத்தை குறித்து நம்ம அதை பற்றியும் நம்ம சொல்லிடணுன்றதுனால நாங்கள் இந்த சேனல் ஆண்டவர் ஓப்பன் பண்ண கிருபை செய்தார். பிரியமானவர்களே, கண்களானாலே பாருங்கள். நான் சொல்லுகிற ஆளே அற்பமாக காணப்படலாம், ஆனால் இதில் இருக்கிற வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிறக்க வேண்டும். யார் சொல்லுகிறார்னா, இயேசு சொல்லுகிறார். ஜனங்களை பார்த்து, ஒரு போதகனை பார்த்து சொல்லுகிறார், பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி பிறக்காவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த 2 வார்த்தைகளை இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கலாம். கூர்ந்து கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு என்ன யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், ராஜ்யத்துக்கு போக மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவேன்னு 2 வாட்டி சொன்னால் அது உண்மை, அவ்வளோதான். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆவியினாலும் ஜனத்தினாலும் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவான். பிரியமானவர்களை, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அநேக பேர் வேணாம் அப்படி ட்ராக்ஸ் கொடுத்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சரி ஏதோ ஏசு கிறிஸ்மஸ் வருது அதனால் கொடுக்குறாங்கன்னு வாங்கிடுவாங்க நிறைய பேர். அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவர் அவருக்காக பிறந்தார், அவருக்காக மரித்தார், அவர்களுக்காக மரித்தார், அவர்களுக்காக உயிர்த்தெழுந்தார், அவர்களுக்காக போயிருக்கிறார், அவர்களுக்காக திரும்பி வருவார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அது எப்படி இருக்குதுன்னா, போதகரும் அறியாத இருக்கிறார்களாம். பிரியமானவர்களே, அதை குறித்து என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நிறைய நேரம் ஆமாம் 2025 வருஷம் ஆகிப்போச்சு, வராரு அதுக்குள்ளே நம்ம கோவத்தை தீர்த்துக்கலாம், நம்ம இது பேசி முடிச்சிடலாம், இதை அப்புறம் சரி பண்ணிக்கலாம், அது அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொன்ன. பிறப்பது தான் பெறாவிட்டால் இங்கே மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். மாம்சம் எது, ஆவி எது? ஆவியிலே பிறக்க வேண்டும். மாம்சமாக இருந்தவன் ஆவியிலே பிறக்க வேண்டும். அப்பொழுது தான் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும். அதுக்கான கனெக்ட் நம்ம பார்க்க முடியும். சரி, அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார். பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். பிறக்க வேண்டும். எப்படி பிறக்க வேண்டும் என்றால், இப்படி ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டுமாம். அப்படி பிறந்தால் தான் அது அப்படி சொல்கிறது. அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதிசயமாக இருக்குது. என்ன இது, கோடி பேர் போனாங்க, திடீர்னு இவங்க சொல்லிக்கிட்டே கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, திட்டுறவங்க, அடிக்கிறவங்க எனக்கு தெரியும். அதிகமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டு, நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படியாக அவர்கள் என்ன அவங்களுக்கு சொல்ல வரான்னு கூட தெரியாமல் உங்களை நான் என்ன பண்ணுவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்களை போலீஸ் கூப்பிடுவேன். இங்கே ஒரு போலீஸ்காரம்மா, இந்த வளாகத்தில் கொடுக்கக்கூடாது, வெளியே போய் கொடுங்க. அவங்களுக்கு பிறக்க வேண்டும், நீங்கள் ஆவியில் பிறக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறவர்களை தடை பண்ணுகிறார்கள். அவர்களை
எங்கள் மூலியமா ஊழியக்காரர் மூலியமா மிஷினரி மூலியமா சொல்லுகிறதை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஏன் சொல்லுகிறார்? நீங்கள் பிறக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனது இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் என்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். எப்படி போகுது, எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பிறக்க வேண்டும். நம்ம அவரோட ஜலத்தினாலும் ஆவினாலே நம்ம என்ன பண்ணணும்? பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுக்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். ஏன் அப்படி கேட்குறான்னா, அவன் சொல்கிறான் பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? தன் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் இரண்டாம் தர பிரவேசிப்பது பிறக்க கூடுமோ என்றான். ரெண்டாவது பிறக்கணும்னா அவர் எப்படி கேள்வி கேட்குறாரு பாருங்க, முட்டாள்தனமான கேள்வி. எப்படி பிறப்பான்? எனக்கே வயசாயிடுச்சு, நான் திருப்பி எப்படி தாய் கர்ப்பத்தில் போவேன், நான் ரெண்டாம் தர பிரவேசிப்பது எப்படி கூடுமோ என்றார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இப்படி நிறைய பேர் ஒரு சகோதரி மூலியமா எனக்கு ஒரு இடத்துல ஜபத்தை தேசத்துக்காக பிள்ளைகளை குறித்து பாரமுள்ள லெவினா அப்படின்ற ஒரு சகோதரி, அந்த மகள் மூலியமா அந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி இருக்கோன்னு நினைக்கிறேன், நாங்கள் நம்பர் கொடுத்துட்டு வந்தோம். எங்கள் நம்பர் அவங்கக்கிட்ட, அவங்க நம்பர் எங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் நான் சரி நம்ம ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், நம்ம அங்கே எங்கே போயிட்டுலாம் உட்காரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப நான் போக மாட்டேன். ஆனால் மகள் அந்த பாரமான அந்த தேசத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் அவங்க இருதயத்தில் ஆண்டவர் போட்டார். அந்த மகள் மூலியமாக பார்க்கும்பொழுது அநேக போதகரைகளை குறித்து அந்த ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. எனக்கு அது எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏற்றுக்கொண்டு உள்ளே போய்கொண்டே இருக்கிறது. போக 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 பரிசுத்த ஆவியானவர் என்னை துக்கம் கொண்டாடும்படி உட்கார வைத்து விட்டார். பிரியமானவர்களே, போதகர்கள் சொல்ல முடியல, போதகர்கள் உண்மையிலேயே மனைவியை வெறுத்து மற்ற மனைவியை கொன்ன போதகரை நியூஸில் பார்க்குறோம், தள்ளி வைக்கிற போதகர்களை பார்க்குறோம், மனைவி துக்கப்படுத்துகிற போதகர்களை பார்க்குறோம். அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 1-2 பொண்டாட்டிக்கு பத்தாதுன்னு இன்னொரு ஆளையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி தவறான வயதான போதகரை எனக்கு தெரியும். இப்படி அவங்களெல்லாம் எப்படி சொல்கிறதே எனக்கு தெரியல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்படி அவங்களோட பார்வை, அவங்களோட பேச்சு சரியில்லை. அந்த தாயார், அந்த சகோதரி சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆமாம், 2025 வருஷமாக வராதவர் இப்போ வந்துடுவார பார்த்துக்கலாம் அப்படின்னு போதகர்கள் ரொம்ப அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நான் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இப்படி நான் பரலோகத்தை பார்த்தேன், இப்படி ஆண்டவர் சொன்னார், இப்படி ராஜ்யத்தை குறித்து சொன்னார், இது கடைசி காலத்தை குறித்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவர்களை கள்ள தீர்க்கதரிசியாக, கள்ள போதக, கள்ள ஊழியக்காரின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை ஒதுக்கி ஓரம் கட்டி மூளையில் தள்ளி விடுகிறார்கள். யாரும் அல்ல, கச்சரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்க தான் ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறாங்க, அவங்க தான் ஊழியத்துக்கு எதிராளியாக இருக்கிறாங்க. போதகர்கள் ஊழியத்தை தடை செய்கிறார்கள், பகிரங்கமாக தடை செய்கிறார்கள். அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அவங்க சொல்கிறதை செய்யணும், சபையிலேயே உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருந்தா வெளியே போய் ஊழியம் யார் செய்வா? ஆண்டவர் சொன்னார் கடைசியில், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. ஆனால் இங்கேயோ போதகர்கள் மிக 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 மோசமாக இருக்கிறார்கள்.
அந்த சகோதரி சொன்னது 100% உண்மை, 100% உண்மை. என்னால் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல என்னால். பிரியமானவர்களே, கவனம் இருக்க வேண்டும். பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? இல்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனால எப்படி விசுவாசிப்பீர்கள்? நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியை பெறணும்ப்பா, அப்போ தான் நீங்கள் பிறவீங்க, பெற்று மறுபடியும் பிறப்பீங்க, அப்போ தான் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் காண முடியும்னு சொன்னால் அதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினா நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்க? எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்குறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவரும் இல்லை. அவர் மூலயமா அவர் போயிருக்கிறாருங்க. அவர் போயிருக்கிறாரு. அவர் மூலியமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும், அவர் இல்லாமல் போக முடியாது. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவரை உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரு தாத்தா கிட்ட போய் சொல்கிறேன், ஒரு பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறேன், வயசாகி போச்சுமா, எனக்கு என்ன கிடக்குது? அழகா பிரசங்கில ஒரு வசனம் இருக்கிறது, மாயே மாய் எல்லாம் மாயே. நீ அந்த காரம் 60 முன் நீ என்ன பண்ணு, சலப்பிரவம் 60 முன் மனம் திரும்புன்னு சொல்லுகிறார். பல்லு கொட்டுறதுக்கு முன்னாடி, உன் கிண்ணி உக்காந்து ஏந்துக்க முடியாதுக்கு முன்னாடி, உன்னோட முதுகெலும்பு உடஞ்சி நொறுங்கிறதுக்கு முன்னாடி, கையில் கோலை வச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பு. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆத்தமா விளையேற பெற்றது. எனக்கு வயசாயிடுச்சு, நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. மனம் திரும்புங்க, குணப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. ஏங்க, உங்களை மன்னிக்கணும், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னு ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில் ஏற மாட்டேன்னு நின்னா எப்படி? அந்த வண்டியில் ஏற மாட்டேன்னு நின்னா எப்படி? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி ஏகப்பட்ட மிஷினரிகளை ஊழியக்காரர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போய் அருமையான விடுதலையாகப்படுகிற சபைகளை உடைத்து கொளுத்தி போடுகிறார்கள். குடும்பங்களை அவமானப்படுத்துகிறார்கள். ஒரு நபர், ஒரு பெண்ன்றது கூட பார்க்காம அவர்களை நொறுக்கி அவங்க குடும்பத்தை சிதைக்கிறார்கள் கிறிஸ்துவின் நிமித்தம். ஏன்? ஒருவனாகிலும் அவரை அறிந்து கொள்ள மாட்டானா, ஒருவனாகினும் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட மாட்டானா என்பதற்காக இவ்வுலகத்தில் தேவன் அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், மறுபடியும் படிக்கிறேன், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பவில்லை. அதுக்காக அவர் பிறந்து வரல, ரட்சிக்கவே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அதுக்கு தாங்க பிறந்தார். உங்களை ரட்சிக்க, உங்களை காப்பாற்ற, உங்கள் வியாதியிலேருந்து சுகமாக்க, உங்களுக்கு உங்கள் பரம்பரை பாவ சாபத்திலேருந்து நீக்கி போட, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அவரை அனுப்பினார். ஆக்கினை கெட்டு நாசம் பண்ணிடுவா அப்படின்னு அவரை அனுப்பவில்லை. இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நான் சொல்லுகிறேன், ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நம்பினால்தான் ஆக்கினைக்குள்ளே போவான். விசுவாசியாதவனோ அவனுடைய மன்னித்துக்கொள்ளுங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. நம்பாதவன் ஆக்கினைக்கு, நரகத்துக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. தீர்ப்பு நரகத்துக்கு உட்பட்டாயிற்று என்று முடிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? என் சொந்தம் பந்தம் பங்காளி, நிறைய பேர் நான் சொன்னதை நான் சொல்கிறேன், பங்காளி அவன் இவன், ஒருவனும் உங்களை கைப்பிடிச்ச பரலோகம் கொண்டு போக மாட்டான். பிரியமானவர்களே, நாளிலே உங்களுக்காக பரலோக பஸ் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. விருப்பப்பட்டால் அது இலவசம்.
வந்து ஏறுங்கள், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கொல்லவோ வரவில்லை, உங்களை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தார். எவ்வளோ அன்பு! அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஏதோ வந்து ராஜாவை ஆண்டு விட்டு போகவில்லை, மாறாக தன்னை அடிக்க கொடுத்தார், தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். அவர் அந்த அந்தரங்க இருக்கிற இடத்துல அவர் ஒரு வசனம் அவங்க வந்து சொன்னாங்க, தள்ளுபடி ஆகமத்தில் இருந்துச்சான். அங்கே இருக்கிற மயிரை இழுத்தார்களாம், தாடி மயிரை இழுத்தார்களாமா. பிரியமானவர்களே, ஏன் அவர் பிறந்தார் எனக்கு நினைக்கும் போது, பிரியமானவர்களே, நம்மளை எதனா ஒன்று சொல்லிட்டா நம்மளால் தாங்கிக்க முடியல. தலையிலே கொட்டினார்கள், கண்களை மூடி யாருன்னு சொல்லு பார்க்கலான்னு சொன்னார்கள். தலைமுடியில முள்முடி போட்டார்கள். சிலுவை சுமக்க முடியாமல் சுமந்தார். ஏன்? உனக்காக, எனக்காக. அவர் உங்களை கொல்ல வரவில்லை, மாறாக காப்பாற்ற வந்தார். எத்தனை பேர் நீங்கள் அவரை விசுவாசித்து நம்புகிறீர்களோ அத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் மனதிரும்பி குணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.